இன்னைக்கு வீட்டுக்கு எங்க அம்மா, அப்பா வந்திருந்தாங்க. அதனால என் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு மட்டன், சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க அம்மா செய்ற மட்டன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ஃப்ரெஷ்ஷா அப்பதான் மசாலாலாம் வறுத்து அரைச்சு செய்வாங்க. நான் ரெசிபியும் டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கொத்தமல்லி 100 கிராம் அளவுக்கு எடுத்து இது நல்லா வாசம் வர அளவுக்கு போட்டு வறுத்துக்கணும். அப்புறமா காஞ்ச மிளகாய் இதுவும் 100 கிராம் தான். நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டா பெரிய ஜீரகம் 50 கிராம் அளவுக்கு. இப்ப வறுத்த இந்த 3 பொருளையும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்லயே அரைச்சுக்கலாம். வத்தல் அரைக்கிறப்போ கொஞ்சம் அந்த நெடி அதிகமா இருக்கும். பார்த்து அரைச்சுக்கணும். இந்த மசாலா பவுடர் போக இன்னுமே 2 மசாலா அரைப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு சில அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா போட்டு இதையும் தனியா அரைச்சு வச்சுக்கணும். இப்போ குழம்பு வச்சிட வேண்டியதுதான். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கிளீன் பண்ணி வச்சிருந்த மட்டன், இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் பேஸ்ட் கூடவே வத்தல் தூள், மல்லித்தூள் 2 தேவையான அளவுக்கு சேர்த்து உப்பு போட்டு அந்த எண்ணெயோட நல்லா வதக்கிக்கலாம் 10 நிமிஷம் போல. அதுக்கப்புறமா அரைச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி மீடியம் ஹீட்ல 3 விசில் வச்சு எடுத்தா சூப்பரா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.